தமிழ் சமூக சேனலிலிருந்து நான் உங்கள் தேனி கார்த்திக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை. This video is sponsored by PayMode Shopping App. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping app application. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, பாம்பன் பாலம் ஒரு வரலாற்று பார்வை. பாம்பன் பாலம் இந்திய பெரிய நிலப்பரப்பில் உள்ள மண்டபம் என்னும் ஊரையும் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் புகழ்பெற்ற கடல்வழி பாலமாகும். இதன் வரலாறு பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஆரம்ப முயற்சிகள். இலங்கைக்கான வர்த்தக பாதையை மேம்படுத்தும் நோக்கில் 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பாம்பன் தீவுக்கு ஒரு பாலம் அமைக்கும் முயற்சிகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டன. 1914 பழைய பாம்பன் பாலம் திறப்பு. பல தடங்களுக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு பழைய பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டது. இது இந்தியாவின் முதல் கடல் வழி பாலம் ஆகும். சுமார் 2.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாலம் 143 தூண்களை கொண்டு கம்பீரமாக நின்றது. 20ஆம் நூற்றாண்டு முக்கியத்துவம் மற்றும் சவால்கள். இந்த பாலம் ராமேஸ்வரம் தீவின் முக்கிய இணைப்பாக விளங்கியது. கப்பல்கள் செல்வதற்காக பாலத்தின் நடுவே செங்குத்தாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பொறியியல் அதிசயமாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் காலப்போக்கில் இப்பாலம் பலத்த காற்று, கடல் அலைகள் மற்றும் அரிப்பு போன்றவற்றை சவால்களை சந்தித்தது. 1988 சாலை பாலம். 1988ஆம் ஆண்டு ரயில் பாலத்திற்கு இணையாக சாலை பாலமும் கட்டப்பட்டது. இது பாம்பன் தீவுக்கான போக்குவரத்தை எளிதாக்கியது. 21ஆம் நூற்றாண்டு புதிய பாலம். பழைய பாலத்தின் உறுதித்தன்மையை குறைந்து வந்த நிலையில் புதிய அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய செங்குத்து தூக்கு பாலம் புதிய பாம்பன் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. 2025 புதிய பாம்பன் பாலம் திறப்பு. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய பாம்பன் பாலம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது இரட்டை ரயில் பாதைகளை அமைக்கும் வசதியுடன் நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்பட்டது. பாம்பன் பாலம் வெறும் ஒரு போக்குவரத்து இணைப்பு மட்டுமல்ல, இது ஒரு இந்திய பொறியியலின் திறனுக்கும் காலத்தை வென்று நிற்கும் ஒரு வரலாற்று சின்னமாகும். பல நூற்றாண்டுகளை கடந்தும் இப்பாலம் ராமேஸ்வரம் தீவின் முக்கிய அடையாளமாக திகழும். இது 2025ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு புதிய ரயில்வே பாலம். இது பழைய பாம்பன் பாலம். புதிய பாம்பன் பாலம் செயல்படும் விதத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.